உங்களதாங்க. என்னங்க? யார் நீ? பொண்டாட்டி. ஏன் இப்படி ரோட்ல கட்டிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு நேரம் ரெண்டி? யார் என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர. ஐயோ, மறந்துட்டேன். என் வீடு ஏன் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்புல்கிறாக்கி? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வளையல மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ, வச்சிருக்கேன். கொடு கொடு கொடு. இந்த வளையல் எடுத்துட்டு வரேன். வளையல் கொண்டா. பொத்தியா? ஏயா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டைக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமா மறந்துட்டேன். நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கலா பண்ற? சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. இது வந்துட்டேங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மவுத். எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை ஏத்துவேன். அதானே, எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்றா. இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாயை திறந்தது எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குதுலாமா? சகுனம் நல்லா இருக்கா, வாங்க. வாங்க மாப்பிள, பஸ் வருது. ஸ்டாப் இட், அங்க நில்லு. பஸ் இல்ல இது, எருமை. போங்க மாப்பிள, போங்க. வாங்க மாப்பிள, கண்ணுக்குட்டி வருது. அது கண்ணுக்குட்டியா? சரி நாய். அது சொல்லினாய் இல்ல, நீதாயா சொல்லினாய். நானா? என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ? கொப்ப ஒரு பூனை குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரிச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ உள்ளே. ஆண்ட, போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா, என்ன சார்? கல்கண்டு வாங்கிட்டு வந்தியா? வாங்கியாரா சார்? தங்கராஜா, என்ன சார்? குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கியாரா சார்? டேய் தங்கராஜா, என்ன சார்? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுமா? நல்லா கதை கிழிஞ்சது போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சரை ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தோமான்னு இல்லாம ஒரு ஆளு கல்கண்டு கேட்கறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேட்கறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கினான்றீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீரணமாவதோ? யோ, இன்னும் அழட்டிக்கிறேன். இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடு. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க சார். உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி. ஒரு இன்லான் கவர். இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கெட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சி போன பேட்டா செருப்பால் அடிப்பேன். சார், இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற ஒரு தலையிறது உண்மைதான். அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன். சார், உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். ஏனிகாவ், இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற. அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வச்ச மையி? இது நான் வச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனியப்பா, உன் மூஞ்சில என் கை, இது யாரு வச்ச கை? இது நான் வச்ச கை. சோமாரி.
என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது? மோர் சிலுப்பனியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவான்னு சிலிப்பும் கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வானா நெய்யும் வானா. நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழைத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்க மாப்பிள்ள. முட்டை இருக்கு உனக்கு. வரவழி யார் வெட்டியாவது அழகாக்கிற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கல்ல வை. அந்த சூட்ல முட்டையை போடும். முட்டையை வறுத்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டுல இவன் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. ஐயா போய போய என்ன நான் சொல்லி கிடக்க காது உள்ள நீதான் போடல. போடுறவங்களை ஏன் கெடுக்கிற? போயா. இந்த வீட்டுல நான் வச்சதான் என் சட்டம். நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போட மாட்டாங்க. தப்பு மாமா. தர்மம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. இங்க போ. அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சைக்கார மகநாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற? என் அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். தக்காளி நான் தான் பிச்சைக்காரன்னா என்னோட பிச்சைக்காரனா இருக்கிறிய? வச்சுக்காத அனாதி. வர்றேன் சார். நல்ல தீர்க்காயுசா வாப்பா. உன் நேரம்டா. அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள்ள. ஒட்டு செய்றீங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்த கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க. 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன். சொல்லு. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல. மாப்பிள்ள, நான் ஊடு ஊட அலையத்துக்கு முன்னால உன்னை நான் இந்த ஊட்ட விட்டே வேற்றேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா சொல்லுங்க கேட்கறதுக்கு. அமைதி. ஆமா, என்ன அமைதி? இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். வரட்டுமே, எனக்கு என்ன? உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட்டை வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனையை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா, பணத்தை கொடுக்க போறவர் நீங்க, கடைசியில தலையில துணியை போட்டுக்கிட்டு போறவன் நான். ஏண்டி நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற? ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற? தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜரா இருந்து 1000-1000 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன். எப்படி சொல்ற? இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம். எங்க பணத்தில் பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க, நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். ஒத்துக்கொண்டு அவசரப்படாத. வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன். நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது? கனவை வெட்ட பூதம் கிளம்புது. பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டின நீ. கைலாத்து. அறிவட்டவளை போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது. கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல. ஒன்னதான் பூட்டி வைன்னு சொல்றேனே, கேட்க மாட்டேங்கிற பிளடி ஃபூல். நானாவது போய் பூட்டுறேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காயை பிழிஞ்சி பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கெடுக்க போறியா? வாலிப பசங்க வேலி எல்லாம் தாண்ட கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ கடத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குது. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே அடி பாவி மவளே, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றியே. இதோ பாருப்பா, முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க? தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல. பழையபடி பின்பக்கமா போறிய? பனியன்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏட்ரா என்ன சுருங்கின்றா மூதேவி. அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசுக்கிடுங்க. இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. எடு. என்னது காதுடுறானா கர்ச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. மூதேவி வாங்காதரா. எது பட்டா என்ன? நான் வரேங்க. பூமுட்டை இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு? நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க. பாக்கெட்ல போட்டுருங்க. ஏங்க, அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவான்? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய். நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்னங்க இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்களேன். சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து அசந்து போச்சு. கதவே எடுத்துடணும். பாடி பாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. பாடி அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.